இன்றைய தமிழக அரசியல் பரபரப்பான சூழ்நிலையில் தமிழக பாஜக பொறுப்பாளர் திரு எஸ்.ஆர். சேவரிடம் ஒரு சில கருத்துக்களை நேரடியாக கேட்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த 2-3 நாளா பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பெரியார் பிரச்சனை ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. அதாவது சீவன் பெரியார் சொல்லிய கருத்துக்கள் எல்லாம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் எடுத்து வெளியே வைக்க, அதை அண்ணாமலை அவர்கள் ஆமோதிக்க, அது ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அதை பற்றிய உங்கள் கருத்து என்ன? சொன்ன விஷயம் சரி, சொன்னவர் தான் சரியில்லை. ஈவி ராமசாமி நாயக்கர் மீது சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உண்மை. ஆனால் பரபரப்புக்காக, சென்சேஷனலிசத்துக்காக நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டிருக்கிற சீமான் சொன்னது தான் ஏற்க முடியாது. ஆனாலும் கூட சொன்ன விஷயம் சரி என்பதால் ஏற்கலாம். அண்ணாமலை சொன்னது டாக்குமெண்டேஷன்ல அது இருக்கிறது என்பதை தானே தவிர சீமானுக்கு சப்போர்ட்லாம் இல்லை. நம்ம சீமான் சம்பந்தமான எந்த புதிய கேள்விகளை எழுப்பி அவரை பெரிய மனிதராக்க விரும்பவில்லை. அதனால் நான் சீமானுக்கு ஐ ஹாவ் நோ கொஸ்டின் டு ஆஸ்க். பட் இங்கே தமிழினத்துக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, குறிப்பாக திமுகவுக்கு எதிராக, பெண்ணினத்துக்கு எதிராக, நம்மளுடைய இந்து கலாச்சாரத்துக்கு எதிராக, ஈவன் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசியவர் தான் ஈவேரா. இது டாக்குமெண்டேஷன் இருக்கிறது, சரித்திரத்தில் இருக்கிறது. அந்த விடுதலை பத்திரிகையுடைய பிரதிநிதிகள் கூட இன்னைக்கு சோசியல் மீடியா பலமாக இருக்கிறதால வெளியே தெரிகிறது. நாம என்ன கேள்வி கேட்கிறோம்? ஈவேரா பேசின அத்தத்தையும் திமுக தேச உடைமை ஆகட்டும். தட் மீன்ஸ் புத்தகமாக கொண்டாடணும், டீக்ளாசிஃபை பண்ணணும். இல்ல, புத்தகமாக கொண்டாடணும். இப்ப கருணாநிதி நூல்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கினார்கள். அதுல ஒரு பெரிய லாபம் சம்பாதிச்சிருப்பாங்க. இல்லை, இலவசமாக கொடுத்துருந்தாலும் சரிதான். அப்ப ராமசாமி நாயக்கரனுடைய அத்தனை விஷயத்தையும் தேசிய உடைமையாக்கினா அத்தனை விஷயங்கள் வெளியே தெரியுமில்ல, குறைஞ்சது அவருடைய பன்முகம் தெரியுமில்ல. அவர் எங்கெங்கெல்லாம் எதுக்கெல்லாம் மாறி மாறி கான்ட்ரவர்சியலா பேசினார் என்பதெல்லாம் அத்தனையும் வெளியே தெரியுமில்ல. அப்ப அவர் பெரியாருங்கிற பேர் அவர் கொடுக்கறதுக்கு அவரு சரியானவராங்கிறது தெரியுமில்ல. அதனால திமுகவுடைய கலாச்சாரமே ஒரிஜினல் பேரே யாருக்கு இருக்காது. தட்சிணாமூர்த்தி கலைஞரானாரு, ஸ்டாலின் தளபதி ஆனாரு, ராமசாமி நாயக்கர் பெரியார் ஆனாரு, அப்புறம் அப்படியே வரிசையா அவங்களுடைய நெடுஞ்செழியன், அன்பழகன் முன்னால வேற வேற பேர் இருக்கு. அதனால அவர்கள் ஒரிஜினல் முகத்தை காமிக்காம டூப்ளிகேட் முகத்தை காமிச்சு, ஒரிஜினல் பேரை காமிக்காம பரபரப்பான பேரை காமிச்சு, இது அவங்க ஸ்டைல். அதனால அதைத்தான் செய்வார்கள், அதைத்தான் இப்ப செய்திருக்கிறார்கள். ஆனால் என்னன்னா, சோசியல் மீடியாவுடைய பலத்தின் காரணமாக திமுகவுக்கும் ஈவிஆருக்கும் இருந்த அடிதடி ரகளை, குத்துவெட்டு, இவைகள் எல்லாம் வெளியே தெரிகிறது. ஆட்சிக்கு வந்ததுனால என்னமோ பரிபூரண யோக்கியாம்சத்துக்காரர் மாதிரி அவரை காமிச்சு இவர் புகழ்வது என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாகிட்டு. அது கிட்டத்தட்ட நீங்க 40 வருஷமா அரசியல் இருந்திருக்கீங்க. அரசியல்ல மிகவும் மூத்த அரசியல்வாதி. 40 வருஷமா பெரியார் முகத்தை வெளியில கொண்டு வரல பாஜக ட்ரை பண்ணலையா? இல்ல அதற்கான வாய்ப்புகள் வரவில்லையா? அதற்கான தலைமை இது வரைக்கும் வரலையா? இல்ல, நம்ம பாஜகவுடைய வளர்ச்சியில நம்மளுடைய சகோதர இயக்கங்கள் வரிசையா இருக்கு. RSS, இந்து முன்னணி, மாணவர்களுக்காக வித்யார்த்தி பரிஷத், சமயத்தை எடுத்து செல்வதற்கு விஸ்வந்து பரிஷத்து, அதே மாதிரி சுதேசி ஜாகர் மஞ்சு, சுதேசி சொல்வது, கன்சியூமர் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி பல்வேறு ஒரு 60-70 இயக்கங்கள் இருக்கு. அதுல இந்த மாதிரி இந்து சமுதாயத்துக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அத்தனை தாக்குதல்களையும் எதிர் தாக்குதல் நடத்துவது, சமாளிப்பது என்பதற்கு இந்து முன்னணி இருக்கு. 1980க்கு அப்புறம் இந்து முன்னணி தான் இந்த வேலையை முழுசா செய்யுது. எங்கெங்கெல்லாம் கோவிலுக்கு முன்னால பெரியார் சிலை வைக்கப்பட்டிருக்குது, அங்கெல்லாம் ராமகோபாலன் தலைமையில் இருந்த இந்து முன்னணி அதை எதிர்த்து தாக்குதல் நடத்தி உடைச்சு கேஸெல்லாம் வாங்கியிருக்கு. அதனால அதனுடைய வேலை அரசியல் ரீதியா திமுக இன்னைக்கு எடுத்துட்டு வருது. அதனால நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இது அரசியல் ரீதியாக தீக்க இதை சொன்னா நம்ம இந்து முன்னணி பதில் சொல்லணும், நாம சொல்ல வேண்டியது இல்லை. திமுக சொல்றதுனால நாம பதில் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய தடவை பதில் சொல்லியிருக்கோம். இந்த பெரியார் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பம்
திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்ந்து வந்து அவங்க ரெண்டு பேரும் மாறி 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 வரை அந்த பெரியாரை முன்னிறுத்தி தான் வந்து வராங்க, ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க இத்தனை வருஷம். ஸோ அந்த பெரியார் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பம், அதாவது 1900 அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை முதல்வராக திமுக முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி பெரியார் வந்து அவங்களுக்குள்ள நடந்த சண்டைகள் ரொம்ப கேவலமான சண்டைகள். அதாவது நாகூசும் அளவுக்கு பெரியார் பேசியிருக்காரு, இவரும் பேசியிருக்காரு, அண்ணாதுரை திமுகவும் பேசியிருக்கு. ஆனா அதே வந்து அண்ணாதுரை வெற்றி பெற்ற முதல் வெற்றி பெற்று தமிழக முதல்வராகும் பொழுது இந்த வெற்றியை பெரியாருக்கு காணிக்கையாக்குறேன்னு ஒரு ட்ராக்கை மாத்துறாங்க. ஸோ அதுல இருந்தா வந்து பெரியாரை பிடிச்ச திராவிட கழகங்கள் வளர்ந்துருக்கு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்து இல்லை? நீங்களே நிறைய பதிலே சொல்லிட்டீங்க இந்த கேள்விக்கு. போலி பிம்பம், ஹைலி கான்ட்ரவர்சியல், அவங்களுக்குள்ளார முன்னொன்று பேசுவது பின்னொன்று பேசுவது, முன்னுக்கு பின் முன்னாக பேசுவது, எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. மணியம்மையாருடைய திருமணத்தினால உடஞ்சி போனது தான். முதல்ல தீக்க வந்து திமுகவாக மாறிச்சு, அண்ணாதுரை தான் மாற்றினார். ராபின்சன் பூங்காவில் 1947 9ஆம் வருஷம் ஆரம்பிச்சதாக வரலாறு. ஆனால் வந்து ஈவிஆர் அவர்கள், நான் பெரியார்னு சொல்ல மாட்டேன், ஈவிஆர் அவர்கள் அடுத்தாப்புல அண்ணாதுரை காஞ்சிபுரத்தில் போட்டியிடுகின்ற போது சீனிவாச என்கின்ற ஒரு பிராமணர் தான் எதிர்த்து காங்கிரஸ் நிறுத்து, அதுக்காக இவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. இந்த தடவை கூட விடுதலையில் ஒரு விடுதலை பத்திரிகையினுடைய டாக்குமெண்டேஷன் நான் கூட சோசியல் மீடியாவில் அப்லோடு பண்ணேன். அது மாதிரி வரிசையாக இருக்கிறது. நமக்கு புரிந்து கொள்ள முடியாத விஷயம், இவ்வளவு தூரம் தங்களுக்கு எதிராக இருந்த ஈவிஆரை ஏன் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கன்னா புரியல. அது மட்டும் இல்ல, இந்த ஈவிஆருடைய கருத்துக்கள் அனைத்தும் முன்னுக்கு முரணாக இருக்கிறது. திமுகவை கடுமையாக தாக்கி இருக்கிறார். அப்புறம் திமுகவுடைய ஓட்டு வங்கியிலும் கை வைக்கிறாரு, முஸ்லீம் ஓட்டு வங்கியில கை வைக்கிறாரு, பெண்கள் ஓட்டு வங்கியில கை வைக்கிறாரு. அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே திமுகவுடைய அரசியல் ரீதியாக அவங்களுக்கு எதிராக இருக்கிறது. இதுக்கப்புறம் ஏன் தூக்கிட்டு அலையிறாங்க, தலையில சுமக்கிறாங்க என்பது $1 மில்லியன் கொஸ்டின். அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஒருவேளை மனநோயாளிகளா, அதுவும் தெரியாது. பகுத்தறிவுன்னு பேசிக்கிற திராவிட கட்சிகள் இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தர்காவுக்கு போயிருக்காங்க, அவரை வெளியே நிறுத்திட்டாங்க. அதாவது உள்ள கருவறைகளுக்குள்ள அலோவ் பண்ணல. அதே வந்து ஒரு ஸ்ரீரங்கத்திற்கோ ஒரு பார்த்தசாரதி கோயிலுக்கோ துர்கா ஸ்டாலின் போனால் ரெட் கார்பெட் வெல்கம் போட்டு உள்ள வரைக்கும் போய் ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து? உண்மை, நீங்க சொல்வது பகுத்தறிவு வந்து திமுகவுக்கு பகுத்து பார்க்க முடியாத, பகுத்து தெரிய முடியாத அறிவு அல்லது அறிவின்மை. நான் கூட போன வாரம் திருச்செந்தூர் போயிருந்தேன். திருச்செந்தூர்ல முதல்வருடைய மனைவி அவர்கள் சாமி கும்பிட போனாங்க. பயங்கரமான கூட்டம். நான் வேற இடத்துல இருந்து ஒரு பார்வையாளராக பார்த்துக்கிட்டேன். கடலில் கால் வைத்தார்கள், தண்ணியில் வைக்கணும், அது ஒரு செக்மெண்ட். இது பிலீஃப். அதற்கு முன்னால் ஒரு தனியாக ஒரு தண்ணி இருக்கு, அதில் கால் வச்சாங்க. அதனால முறைப்பிரகாரம் எல்லாத்துக்கும் போனாங்க. அதை நீங்கள் ஸ்டாலின் கேட்டீங்க, அவங்களுடைய நம்பிக்கை அப்படிம்பாரு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பெட்டர் ஹாஃபனுடைய நம்பிக்கையை கூட இவருடைய திராவிட கட்சியினுடைய நம்பிக்கைக்கு மாற்ற முடியாத நபர், அதை விமர்சிக்க முடியாத நபர் மக்களை விமர்சிக்கிறார். இதே துர்கா ஸ்டாலின் அவர்கள் பின்பற்றுகின்ற நம்புகின்ற ஆயிரக்கணக்கான இந்து மக்களுடைய நம்பிக்கையை அவர் குறை சொல்றாரு, திட்டுறாரு. ஆனா அம்மையாரை பத்தி கேட்கின்ற போது அவருடைய பர்சனல் நம்பிக்கை. அப்ப மற்ற அத்தனை பேருக்கும் பர்சனல் நம்பிக்கை தானே, அப்புறம் எனக்கு கை வைக்கிறீங்க? உங்க பர்சனல் நம்பிக்கை அந்த சாமி இல்லைன்னு சொல்றீங்களா? அதில் நாங்க கை வைக்கிறோமா? சுவாமி இருக்கிறது நீ நம்பாவிட்டால் உன்னை சிறைச்சேதம் செய்வோம் நம்ம சொல்றோமா? நம்ம சொல்லலையே. அதனால அது ஒன்று. அதனால நம்ம தற்கால வந்து ஏற்ற மாட்டாங்க. தற்கால வந்து அவருடைய நம்பிக்கைக்கு முரணான எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. நம்ம இந்துக்கள் காலமாக நாம வந்து நிறைய விஷயங்கள்ல லீனியண்டா இருக்கும். குறிப்பா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆளு வந்தாங்கன்னா அவங்க கையில சாமியை தூக்கி கொடுத்துட்றாங்க ஐயருங்க. அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. என்னைக்கு வந்து இந்து மதம் வந்து தன்னுடைய தனித்தன்மையை இழக்க முடியாது, நான் என்னுடைய பாரம்பரியங்களை விட்டுத்தர மாட்டேன் என்று ஆணித்தரமாக அழுத்தமாக இருக்கிறதோ அன்னைக்கு தான் அதுக்கு மரியாதையே கிடைக்கும். இன்னைக்கு கூட பாருங்க, நம்மள்ட்ட இருக்கிற பெரிய பலகீனம், இந்த கேள்வியோடு சேர்த்து இதையும் நான் சொல்லிடுறேன் பதில். நான் திருச்செந்தூர்லேருந்து வரும்போது கால்நடையாக நடைபயணமாக கோயிலுக்கு போகிறேன்.
இன்னொரு பக்கம் சென்னைக்கு இப்போ மையக்குழுக்கு போகிறேன், மேல்மருவத்தூருக்கு யாத்திரை போகிறார்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னை வருத்தி கொண்டு நடைபயணமாக காலில் பொண்ணு மணிக்கணக்காக வாரக்கணக்காக நடக்கிறார்கள். மனதார கஷ்டப்பட்டு அந்த இறைவனை வேண்டுகிறார்கள். இப்படி இதுக்கு போகிறாங்க ஐயப்பன் கோயில். ஐயப்பன் கோயில் கூட்டத்தெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் பார்த்தோம்னா நெஞ்சு கணக்கிறது. மணிக்கணக்காக வரும் மனிதர் தலைகள் அவ்வளவு தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணி பக்தியோட போறாங்க. அத்தனை பேரும் மதத்தை குற்றம் சொல்லுகின்ற ஒரு அயோக்கியன் வந்து ஓட்டு கேட்டா அவங்க போடக்கூடாது. கன்சாலிடேஷன் ஆஃப் ஹிந்து ஓட்ஸே இல்லையே, நான் இந்த கட்சிக்காரன் நான் இவங்க தான் போறேன்னு அத்தனையும் அடகு வச்சுட்டு நீ செஞ்ச அத்தனை தியாகத்தையும் தூக்கி கொண்டு போய் நான் கடல்ல கரைச்சிட்டுன்னு கூட என்னால் சொல்ல முடியல, டிச்சில் போட்டுட்டு நீ போய் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க. இந்து மதத்தை வெறுக்கின்ற வெளிப்படையாக தூத்துகின்ற கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க. பிஜேபி ஓட்டு போடுன்னு நான் சொல்ல. எப்போது அந்த ஹிந்து கன்சாலிடேஷனா போட்டு இருக்கோ அப்பதான் நமக்கு கட்சிகளிடையே முதல்ல மரியாதை இருக்கும். அந்த ஹிந்து முஸ்லிம் கன்சாலிடேஷன் ஓட்டில் இருக்கத்தான நக்கரான காலில் வந்து நாயங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது, அது மரியாதை மிகுந்தது. காலில் கிடக்கானுங்க மதத்துக்காரங்க மத்தியில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லுவது, இஸ்லாம் அவன் மதத்து ஒரே ஓட்டாக தான் போடுவான். யார் தர்காவில் சொல்கிறாங்க அவன் ஓட்டு தான். கிறிஸ்டியன் வந்து தேவாலயத்தை சொல்கிறவங்க தான் ஓட்டு. இந்துக்களுக்கு எங்கே அத்தனை கோயில் நிரம்பி வழியுது, ஆனால் ஓட்டு அவன் கட்சிக்கு. அது இருக்கின்ற வரை மதத்துக்கு வேட்டு தான். 58 பேரை கோவையில் எழுந்ததுனால 1 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும். அதே மாதிரி 2 பேர் 4 பேர் 5 பேர் ஒவ்வொரு ஊர்லேயும் வெட்டுப்பட்டு செத்தாலே தவிர அன்னைக்கு இந்து ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது. தியாகம் பண்ணி உயிர் பலி எடுத்தால்தான் உங்களுக்கு ஓட்டு போட தோணுமா? அதை விட்டு மதம் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதை காப்பாற்றுவதற்கு நீங்கள் என்றைக்கு ஒன்று சேர்கிறீர்களோ அன்றைக்கு தான் அரசியல் கட்சி உங்களை மதிக்கும். எக்ஸப்ட் பிஜேபி ஓட்டு போராட்டாலும் மதிக்கும். இல்ல, அந்த ஹிந்து கன்சாலிடேஷன் நீங்க சொல்ற இந்து கன்சாலிடேஷன் வந்து ஏன் நடக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாரம்பரியமாக இந்து மதத்தினுடைய பெருந்தன்மை, அது பெருந்தன்மை. நீங்க என்னுடைய ஞாபகம் சரியும், கோமங்கலம் என்ற சிற்றூரினுடைய ஒரு சோழ மன்னன் வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தான்னு சொல்றோம். குஜராத்துக்குள்ளார வந்த அந்த இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட அந்த நபர்களுக்கு வந்து குஜராத்தில் 2 ஊரை தானமாக வழங்கினாங்க சொல்றாங்க. அதே மாதிரி நட்பினுடைய ரீதியாக சில மன்னர்களே வெளிநாட்டிலிருந்து வந்து அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதே மாதிரி ஒற்றுமையை பறைசாற்றுகின்ற உயர்வான குணம், அதே மாதிரி மெக்னானிமிட்டி இந்த மதத்தினுடைய அடிப்படை. ஆனால் அந்த பெருந்தன்மையே இந்த மதத்துக்கு பெரிய வேட்டாக, பெரிய விஷமாக, பெரிய தலையை சீவுகின்ற வாளாக அமைந்து விட்டது துரதிருஷ்டமாக. அது பாத்தீங்கன்னா இதை பர்டிகுலரா தமிழ்நாட்டில் மட்டும்தான். இப்போ ரீசெண்டா நடந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல ஆர் சண்டிகர் அந்த எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களும் கொடுத்த கருத்து கணிப்பெல்லாம் தாண்டி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதுல வந்து இந்து கன்சாலிடேஷன் வந்து பயங்கரமா இருந்தது. இப்போ ரீசெண்டா நடந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல இந்து கன்சாலிடேஷன் பயங்கரமா நடந்தது. அதுக்கு ஒரு காரணம் பங்களாதேஷ்ல நடந்த அந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் மட்டும் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் இது வரைக்கும் வரல. இது எப்போ நிகழும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வரைக்கும் வரல, இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஏன் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். எப்போதுமே ஒரு செடி வச்ச உடனே அது மரமாயிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு உரங்கரம் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வளரும் போது மரமாக மாறும். அதனால வெச்ச செடி மரமாக மாறாமல் செடியாகவே அழிந்து விடாது. அது அதோடைய அந்த செடியினுடைய ஜீன்ஸை பொறுத்து. இந்த செடி வந்து அப்படிதான் இருக்கும்னா அது அப்படியே முடிஞ்சு போயிடும். இந்த தமிழ்நாட்டில் வந்து ஹிந்து எண்ணங்கள், ஹிந்து மதம் என்பது எக்கச்சக்க உயிர்களை கொடுத்து உருவாக்கப்பட்டது. கோயம்புத்தூர் குறிப்பா அது வந்து தியாக பூமி, வீரபூமி, தர்ம பூமி, இரத்த பூமி. அதனால அதுக்கு வந்து அந்த தியாகத்துக்கு பலன் கிடைக்காமல் போகாது. எப்போதுமே வந்து ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து அந்த அரசாங்கத்து மேல
அதிருப்தி இருக்கக்கூடிய மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஓட்டு போட்ட உடனே ஜெயிச்சுட்டா அதிருப்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த அதிருப்தியை வெளிக்காட்டி அந்த அதிருப்தியை என்கேஷ் பண்ணி அந்த அதிருப்தியை திருப்தியாக மாற்ற நம்பிக்கை உள்ள ஒரு தலைவன் வருவானா என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த தலைவன் வந்தோன்னா ஓட்டு போடுவாங்க. அது வரையில அந்த அதிருப்தி இருந்துகிட்டு இருக்கும், ஆனா ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க, யாராருக்கும் அவ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த அதிருப்தியாளர்கள் ஆன்டி கவர்மெண்ட், ப்ரோ ஹிந்து அந்த எண்ணம் உள்ளவருக்கு தலைமை தாங்க ஒரு இளைஞன் தமிழ்நாட்டுக்கு கிடைத்து விட்டான் என்று மக்கள் நம்புகிறார். அந்த இளைஞன் தான் அண்ணாமலை. அது எங்க கட்சி தலைவனுங்கிறதுக்காக நான் சொல்லல, அது சாமானிய மனிதன், சாதாரண மனிதன் உணர்கிறான். இப்ப அதனால யாரோ ஒருவன் வருவான், அவன் என்னை வழி நடத்துவான் என்று ஒரு நம்பிக்கை வந்து விட்ட பிறகு எல்லாரும் ஒரு அடியில் சேர்ந்துருவாங்க. அதனால இத்தனை நாள் செய்த தியாகம், இத்தனை நாள் செய்த வேலை, இத்தனை நாள் ஊற்றிய தண்ணீர், இத்தனை நாள் போட்ட உரம், அவையெல்லாம் இன்று மிகப்பெரிய மாமரமாக வளர்வதற்கு நேரத்தில் ஒரு தலைவன் வந்துவிட்டான். அப்ப அது நடக்கும். இப்போ இந்த இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் அந்த பாலியல் பலாத்காரத்திற்கு அவர் கோவை ஒரு வீட்டின் முன்பு சாட்டையடி தனக்கு தானே கொடுத்து கொண்டார். அப்போ ஒரு சில திராவிட ஊடகங்களும் திராவிட கட்சிகளும் எல்லா ஊடகங்களுமே தொடர்ந்து அதை கேலி செய்தன. ஆனா அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், இதோடைய பவர் என்னன்னு புரியாது, நான் அடுத்த ஆட்சி மாற்றம் திமுகவை ஆட்சியில் அகற்றும் வரை செருப்பணிய மாட்டேன் என்று இன்னைக்கும் செருப்பணியாம போயிட்டு இருக்காரு. இது தாக்கத்தை ஏற்படுத்துமா, வெற்றியை கொடுக்குமா, இல்ல அடுத்த எலெக்ஷன்ல திமுக காணாம போயிருமா? நீங்க சொல்லுவது சரி. அது என்னன்னு கேட்டா, அதனுடைய அன்னைக்கே நான் சொன்னேன், அந்த சாட்டையடி பத்திரிகையாளர் மத்தியில் மிகப்பெரிய மீம்ஸ், நமக்கு எதிராக நகைப்புக்குரியதாக போடப்பட்டது. ஆளுங்கட்சி திமுக ஃபேண்டாஸ்டிக்கா அந்த சாட்டையடியை தனக்கு சாதகமாக பேசினார்கள். நான் கொஞ்சம் கூட மன வருத்தப்படலை. ஏன்னா இவை இந்த சாட்டையடி என்பது இறைவனுக்கு முன்னால் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது. அதுக்கு எக்கச்சக்கமான செக்மெண்ட் ஆஃப் சின்ன சின்ன ஜாதியை சேர்ந்தவர்கள் காலங்காலமாக செய்கிறார்கள். ஊருக்கு 2 கோயில் இருக்கும், திருவிழா நடந்துகிட்டே இருக்கு. அதனால அந்த மாதிரியான சாட்டையடியை தவறாக பேசுபவர்கள் இந்த சின்ன குழுக்களாக இருக்கிற ஜாதிகள் அப்படியே எதிர்த்து அவர்கள் எதிராக போவார்கள். ஒன்று. ரெண்டாவது இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கணுங்கிறது தான் அந்த சாட்டையடி. நான் என்னை கஷ்டப்படுத்திக் கொள்கிறேன், நீ எனக்கு பலன் தான். அதனால அந்த தமிழ்நாட்டுல இந்த திராவிட மாயை ஆட்சி போகணுங்கிறதுக்காக அவருடைய அர்ப்பணிப்பு. மூன்றாவது நான் சாதாரண சாட்டையடி நான் அரசனிடம் நீதி கேட்கிறேன். அந்த நீதி கேட்பது, அரசனே அயோக்கியனா இருக்கிறப்ப யார்கிட்ட போய் நீதி கேட்டுக்கிறேன், அதனால என்னையே அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. சரி, இது பக்கம் ஒரு பக்கம் போட்டோம். அந்த சாட்டையடி இப்ப செருப்பு போடுறப்ப கூட இப்ப 6 டிகிரி செல்சியஸ் டெல்லியில கூட செருப்பு இல்லாம போயிட்டு வந்திருக்காரு. சில பேர் கொஞ்சம் பேசுறாங்க, நான் திமுக ஆட்சி அகற்றும் முறை செருப்பு போட மாட்டேன், நீ வாழ்நாள் முழுச செருப்பு போடாம தான் இருக்கணும். எப்போதுமே திமிரு மகம்பாவம் இருக்கக்கூடிய திமுக பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த முறை ஆட்சி மாறும். 2 காரணத்தினால. ஒரு காரணம் கொடுங்கோல் ஆட்சி. இது பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி எல்லை இல்லாமல் போது, வெக்கமான சூடு சொர்ணம் இல்லாம தன்னை சட்டமன்றத்தில் போந்துக்கிறாங்க. அவங்க பெண்களுக்கான ஆட்சி எப்படி சிரிக்குது, கைகொட்டி சிரிப்பார்கள், எப்படி சிரிக்குதுன்னே தெரியல. அதே மாதிரியாக 400 மேனியும் பொழுது மண்ணும் பாலியல் பலாத்காரம், அதுக்கு எதிராக சட்டம். அது எங்க நாங்க போட்டிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம், அதை அப்படியே அடிச்சாங்காப்பியாக்கி 2 வருஷத்தை கூட்டி மறுபடியும் போட்டிருக்காங்க. வெட்கம் இல்லாதவர்கள். எல்லா வகையிலும் ஊழல், லஞ்சம், சைக்கோபென்சி ஆட்சி என்கின்ற வகையில இது மக்கள் மீது மிகப்பெரிய அதிருப்தியா இருக்கு. மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். வேலை வருகின்ற போது சீலு கையில் வைக்கிற விரல்ல இருக்கிற இந்த புள்ளி, இந்த நீலப்புள்ளி இந்த ஆட்சியை மாற்றும். அந்த நீலப்புள்ளி வைக்கின்ற போது எனக்கு ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு தலைவன் இருக்காங்கிறத எண்ணத்தை, நம்பிக்கையை உருவாக்கினா அந்த நீலப்புள்ளி நமக்கு தான். அதனால அந்த தலைவன் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை இன்றைய அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் காமிக்கிறது. அதனால மே மாசம் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பாஜக தலைமையிலோ அல்லது பாஜக அங்கம் வைக்கின்ற கூட்டணி ஆட்சியிலோ செஞ்சார்ஜ் கோட்டையில நாம் அரியணை மேலே ஏறப்போகிறோம். அப்போது அண்ணாமலை செருப்பு போடத்தான் போகிறார்கள். இதை பார்த்து
வயிற்றெரிச்சலோடு அவமானத்தோடு திமுக இருக்கத்தான் போகிறது. இந்த வைகோ அவர்கள் சொல்லியிருந்தார், நான் இருக்கும் வரை வந்து திமுக ஆட்சி அகற்ற விட மாட்டேன். ஜெனரலா வைகோக்கு வந்து ஒரு ராசி உண்டு. அவர் யாருக்கு சப்போர்ட் பண்றாரோ அவங்க அடுத்த எலெக்ஷன்ல இருக்க மாட்டாங்கிறது ஒரு ராசி, வைகோவோட ராசி. அதை பொறுத்த வரைக்கும் இதுவும் இந்த டைமும் அவருக்கு அப்ளிகபிள் ஆகுமா? என்ன சொல்றது, வைகோவினுடைய ராசி அப்படி இருக்கும்போது அந்த ராசியை தான் பக்கத்துல கொண்டு இவர் வச்சுக்கிட்டதுலயே இவருக்கு ராசி சரியில்லைன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம திமுகவுடைய ராசியை 2வது தடவை வந்ததில்லை இது ஒன்று. அதனால அவர்கள், நான் இதெல்லாம் நம்புறது இல்லை உங்க தகவலுக்காக, ஆனாலும் கூட எனக்கு சந்தோஷமாக சிரிப்பதற்கு ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால ராசி இல்லாத வைகோவை பக்கத்தில் வைத்துக்கொண்டு 2வது முறை வர்றதுக்கு வாய்ப்பில்லாத வகையிலே இதுவரை இருந்து வந்த திமுக தன் தலையிலேயே மண்ணை எள்ளி போட்டுக்கொண்டு தானே ஆட்சி இழக்கும். அந்த ஆட்சி இழப்பதற்கு எங்களுடைய தலைவன் காரணமாக இருப்பான் என்பதும் இப்போது தெரியும். செல்லப்பெருந்த இவர்கள் ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். அதாவது இந்து சமய அறநிலைத்துறை என்பதை தமிழக அறநிலைத்துறை என்று மாற்ற வேண்டும். இந்து சமயம்ங்கிற ஒரு இதுவே கண்டு எந்த இதுலையுமே இல்லை, அதை வந்து ஏன் இந்து சமய அறநிலைத்துறை என்று வைத்திருக்கிறீர்கள் என்று செல்வ பிறந்தகை ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஜால்ராவனுடைய உச்சகட்டம் தன்மானத்தை இழந்து தற்கொலை செய்து கொள்கின்ற அளவுக்கு உள்ள ஒரு கேவலமான பேச்சு. ஒருவேளை அவர் இந்துவா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. மாற்று மதம் வேற்று மதத்தினுடைய ஏஜென்ட் என்று நான் அவரை நினைக்கிறேன், சந்தேகப்படுகிறேன். தன்மானம் உள்ள எந்த ஒரு இந்துவும் மெக்னானிமிட்டி என்பதை தூக்கி எறிந்துவிட்டு செல்வ பெருந்தவருடைய இந்த பேச்சுக்கு அவர் எந்த தொகுதியில நிற்கிறாரோ அந்த தொகுதியில அவருக்கு மரண அடி கொடுக்க வேண்டும் என நான் வேண்டுகிறேன், கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி 2020 தமிழக பாஜக தலைமையில் ஒரு அமைச்சரவை முதல்வரும் தமிழக அமைச்சரவையும் அமைகிறது அப்படின்னு அந்த எலெக்ஷன்ல நீங்க இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லயுமே கண்டெஸ்ட் பண்ணதில்லை. நீங்க கண்டெஸ்ட் பண்ணுவீங்களா? சிவராம் ஜோகலேகர்னு சொல்லி RSSல மகாராஷ்டிரில இருந்து அந்த காலத்துல MSc MPhil மிகப்பெரிய படிச்சுட்டு முழு நேர ஊழியராக தன்னை வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தார். அவர் தான் என்னுடைய குரு. அவருக்கு பின்னாலே அவருடைய ஆசையோடு நான் RSS முழு நேர ஊழியராக எமர்ஜென்சி காலத்துல பிரச்சாரக்காக இருந்தேன். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, நீ தலைவர்களை உருவாக்கு, மேன் மேக்கிங் மெஷின், மனிதர்களை உருவாக்கு, தலைவர்களை உருவாக்கு. அதனால தான் நான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சீனியர் தலைவர்கள் பெருமைக்காக சொல்லவில்லை, நான் உருவாக்கியவர்கள். அதனால மீண்டும் அதே பணியில தான் இருப்பேங்க தவிர, நான் தேர்தலில் போட்டியிட்டு எனக்காக ஒரு சீட்டு கொடுத்து நான் வந்து பதவிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இதுவரை என்னிடம் இல்லை. ஆண்டவனுடைய அருளாலே இனிமேயும் இருக்காது என்று நம்புகிறேன். தமிழக முதல்வராக அண்ணாமலை வந்தா இப்ப இருக்கிற தமிழகத்துக்கும் அவர் தலைமையின் கீழ் இருக்கிற தமிழகத்துக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம்? மாறுதல் இருக்கும், தேறுதல் இருக்கும், ஏறுதல் இருக்கும். அதனால் நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய என்டையர் ஃபேஸ், ஏன்னா தலைவன் வந்து வந்தாச்சுன்னா எதையுமே மாற்ற முடியும் என்பது சரித்திரத்தினுடைய உண்மை. அதனால தலைவன் எப்படி இருக்கிறான்னு அப்படிதான் தொண்டர்கள் கீழே இருப்பார்கள். அதனால பெரிய மாற்றங்கள் வரும். நாம் கண்டுகளிக்கின்ற மாற்றங்கள் வரும். ஆனால் நாம் ஒரே நாள் காலையில தோசையை திருப்பி போட்ட மாதிரி வராது. அதற்கு ஒரு காலம் வேண்டும். ஏனென்றால் இந்த திராவிடம் என்கின்ற புழுதி, திராவிடம் என்கின்ற கெட்ட நீர், திராவிடம் என்கின்ற துர்வாசனை நாற்றம், இதை அடக்கிட்டு தான் நம்ம புதிய விஷயங்களை ஆகும். இதை அடங்க செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சிறிது காலம் தேவைப்படும். அது மேலே எக்கச்சக்கமான வாசனை திரவியங்களை கூட்டினா தான் அந்த நாத்தம் அடங்கும். அந்த கெட்ட விஷயங்கள் மாறுவதற்கு நீங்கள் 100 பாக்கெட்டு துர்விஷயங்கள் இருந்துச்சுன்னா 1000 பாக்கெட் அது மேலே போட்டு அமுத்தினா தான் இது காண போகும். இவையெல்லாம் செய்து இந்த நார்மாலிட்டிக்கு வருவதற்கு சிறிது காலம் முடிக்கும். ஆனால் அதற்கு முன்னால் மிக வேகமாக இந்த தமிழகம் வேறு நடை போடும். இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை 40 MP தொகுதிகள் இருக்குங்க.
இதுல வந்து பாஜகவின் பங்களிப்பு சென்ட்ரல் மோடி அமைச்சரவைக்கு சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இது வரைக்கும். மேபி 2 மேக்சிமம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி அண்ட் கோவை, இதுதான் 2 மாறி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லை. இந்த தடவை மோடி அவர்களுக்கு ஒரு 20 சீட் தமிழக பாஜக இருந்து கிடைச்சிருந்ததுன்னா அவர்களுடைய தனிப்பெரும்பான்மையோட மோடி அவர்கள் இருந்திருக்கலாம். இப்போ 2026 நீங்கள்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து தமிழக பாஜக தலைமையின் கீழே வந்தப்போ அடுத்த எலெக்ஷன்ல, அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தமிழகத்திலிருந்து ஒரு கணிசமான எம்பிக்கள் டெல்லிக்கு செல்லுவார். இப்போ தமிழகத்தில் பாஜக சார்பில் டெல்லிக்கு செல்வார்களா? அதாவது 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பது தான் கஷ்டம். அதற்கான முயற்சிகள், வேலைகள், காலம், நேரம் இதெல்லாம் பிடிக்கிறது கொஞ்சம் நாளாகும். அதுக்கு மேலே சம்பாதிச்சிட்டோம்னா அது போகிறது அடுத்தது அதோட ஸ்பீடே தனி, பறக்கும். அது 2 ஆச்சுன்னா அதுக்கு வேகம் ஜாஸ்தி, 5 ஆச்சுன்னா அதுக்கு வேகம் ஜாஸ்தி, 10 ஆச்சுன்னா அதோட வேகம் ஜாஸ்தி, கோடிகளாக மாறினால் அதோட வேகம் ஜாஸ்தி. அதே மாதிரியாக தமிழ்நாட்டில் ஆட்சி இடத்துல பங்கு கிடைத்தாலே அதற்கு பின்னால பிஜேபியோட வேகமே ஜாஸ்தியாகும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ், லீடர்ஷிப், கிளென்லினஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கான அங்கீகாரம் மிக பெரிதாக இருக்கும். அதனால நீங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ நின்று இவ்வளோ ஜிப்மா, இவ்வளோ நின்று இவ்வளோ ஜிப், அரசியல் அப்படியே தோசை திருப்பி போடுறது தான். அதனால அப்படியே நம்ம பக்கம் வருவாங்க. காங்கிரஸ் 67 காங்கிரஸ் ஆண்ட அந்த அவ்வளோ பெரிய கட்சி, வெறும் தலைவர்கள், பண்டில் ஆஃப் தலைவர்கள். ஒரே நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லாத திமுக காலி பண்ணிடுச்சு. ஆட்சியில் 67 77 10 ஆண்டு காலம் அவ்வளோ மோசமான ஆட்சி. ஆனாலும் எக்கச்சக்கமான லீடர்ஷிப். ஒரு லீடர் கிடையாது எம்ஜிஆரை தவிர, ஒரே ஒரு லீடர் அவர் தான். அப்படியே தோசை திருப்பி போட்டார். அதனால இப்ப இருக்கக்கூடிய திராவிடத்தை தமிழகம் விரும்பவில்லை. ஏன்னா இது வந்து ஆன்மீக பூமி. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய கோவில்கள் இங்கே தான் இருக்கு. ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதே மாதிரி சித்த பீடங்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ராமேஸ்வரம் புனித பூமி, காசி அந்த பக்கம், அங்கேருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வராங்க. இப்படி சாஃப்ட்வேர் ஆன்மீகமா இருக்கு. வைரஸ் தான் திமுக இருக்கு. சரியான ஆன்டிடோட் கண்டுபிடிச்சா வைரஸ் காலி பண்ணிடும். அதனால இது வந்ததற்கு பின்னால நம்மளுடைய வேகம் இன்னும் அதிகமாகும். திராவிடம் காணாம போகும். மந்திரி சபை 39 39 40க்கு 40 234க்கு 170 200 வருவதெல்லாம் மிகச்சாதாரணமாக போய்விடும். பார்க்க போறோம். நான் வந்து வெறுமையில வந்து பிஜேபிக்காரன் என்னால் வந்து இதை சொல்றேன்னு இல்லை. சைக்காலஜி, மக்களுடைய பிஹேவியர், இதற்கு முன்னால் இருந்த ஹிஸ்டரி, இதைத்தான் சொல்லியிருக்கேன். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த ஹிந்து கன்சாலிடேஷன் தமிழ்நாட்டில் நடக்கல அப்படின்னு நீங்க ஒரு கருத்தை வச்சீங்க. இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி கோவையில் உடையாம்பாளையம் பகுதியில் ஒரு பீஃப் பிரியாணி விற்கிற ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பாஜக தொண்டர் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு பின்னாடி அந்த உடையாம்பாளையம் பொதுமக்கள் எல்லாம் திரண்டு நின்று நைட்ல ஒரு பெரிய அளவில் கூட்டம் கூடி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு இனிஷியல் ட்ரெண்டா எடுத்துக்கலாமா? ஏற்கனவே நம்மளுடைய ஜீன்ஸ்லையும் நியூக்ளியஸ் ரத்தத்தினுடைய அணுவிலையும் இருக்கக்கூடியது தான் இந்த இந்து உணர்வு. அந்த உணர்வு வந்து இந்த திராவிட மாயையில் அமுங்கி கிடக்க, அல்லது பயத்தில் கிடக்க, அல்லது ஒன்று சேராமல் இருக்கிறது. நீங்கள் சொன்னது வந்து உடையாம்பாளையம் ஒரு ஆரம்பம். ஏற்கனவே இதே மாதிரி எல்லாம் தயாராக இருக்கிறார்கள் உணர்வோடு. அதை சேர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் மணிகட்டணும். அந்த மணிகட்டுவதற்கு அண்ணாமலை வந்து விட்டார். உடையாம்பாளையம் ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறது. நாட்டில் இதே மாதிரி நிறைய பாளையங்கள் ஒற்றுமையை ஒன்று சேர்க்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கும். அதனால நாம் நம்பிக்கையோடு தைரியமாக நிற்கலாம். இன்னொரு முக்கியமான கேள்வி. நேற்று வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மதுரை சென்று டங்ஸ்டன் ஆலைக்கு எதிர்ப்பாக போராடும் விவசாயிகள் நேரில் சந்திச்சு பேசியிருக்கார். அப்ப வந்து எக்காரணத்தை கொண்டும் டங்ஸ்டன் தொழிற்சாலை இங்க அமையாது, அது சம்பந்தமான அறிவிப்பை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் பொங்கல் எல்லாம் முடிஞ்சதுமே அறிவிப்பார்னு ஒரு இது சொல்லியிருக்காரு. விவசாயிகள் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அது அமைஞ்சதுன்னு ஆட்சி விட்டு போயிடுவேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நம்பர் 1.
இதுல இதுவரைக்கும் இருந்த பாஜக தலைவர்கள் இந்த மாதிரி நேத்து அண்ணாமலை அவர்கள் சென்று நேரில் சந்தித்து ஒவ்வொரு பிரச்சனை நேர்ல பேசின மாதிரி சரியாக கையாளவில்லையா என்பது ஒரு எல்லோரின் ஒரு கருத்தாக இருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய இதற்கு முன்னால் இருக்கிற தலைவர்கள் யாருமே குறைந்தவர்கள் அல்ல. யாருமே எல்லாருமே தியாகத்தியில் புறம் போட்ட தங்கங்கள் தான். நம்ம முதல்ல KN லக்ஷ்மணன், நாராயண ராவ், அதற்கு பின்னால டாக்டர் சந்திரபோஸ், டாக்டர் கிருபாநிதி, அதற்கு பின்னால் மறுபடியும் தலைவரான CP ராதாகிருஷ்ணன், இல கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், டாக்டர் தமிழிசை, எல்லாருமே யாருமே குறைந்தவர்கள் அல்ல. எல்லாருமே அவர்களுடைய நோக்கில், அவருடைய போக்கில், அவர்களுடைய முறையில் பணியாற்றினார்கள். நாம் கூட பார்க்குறோம், எனக்கே சர்க்கரை வியாதி உண்டு, டயபெட்டிக்ஸ். நிறைய டாக்டர் பார்த்துட்டு வந்தேன். ஒரு டாக்டருடைய மருந்து அப்படியே ஒண்டர்ஃபுல்லாக கட்டுச்சு. ஆக்சுவலாக மற்றவங்களும் மோசமான டாக்டரா, அவரும் டாக்டர் பிடிச்சி அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களும் கஷ்டப்பட்டு அவங்களும் டெடிகேட்டோட தான் மருந்து கொடுக்குறாங்க. எனக்கு இது சூட் ஆச்சு. அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்துக்கு இந்த திராவிட கட்சிக்கு எதிர்வினையாற்ற அண்ணாமலை சூட்டார். ஆனால் சூப்பராக சூட்டாறதுனால இவர் ஒண்டர்ஃபுல். அதே மாதிரி இவரும் டெடிகேட்டடா பயங்கர ஸ்பீடாக வேலை செய்கிறார். அதனால பழைய தலைவர்கள், பழைய ரியாக்ஷன்ஸ், பழைய எதிர்வினைகள் எந்த விதத்திலும் குறைந்ததல்ல. அவை அந்த காலத்துக்கு உண்டானது. அப்போது அதற்கு அவ்வளவுதான் நமக்கு பலன் கிடைத்தது. இப்போது நம்மளுடைய அதீத பலனுக்கு காரணம் இந்த, அதாவது எந்த ஆளுக்கு எந்த கீ எடுக்கணும், எந்த பூட்டுக்கு எந்த சாவி எடுக்கணுங்கிற யுக்தியில இன்னைக்கு இந்த பூட்டுக்கு அண்ணாமலை சாவி தான் சூட் ஆகுது. அதனால இந்த பூட்டு திறக்கிறது, நாம் உள்ளே செல்ல முடிகிறது என்பதை தவிர பழசுல பூட்டுக்கு அந்த சாவிகள் சரியாக தான் இருந்தது. ஆனால் அன்றைய சூழ்நிலை வேறையாக இருந்தது என்பதை தவிர யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை. எல்லாரும் தியாகத்தில் சமமானவர்கள், ஒர்க்கில் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமே உண்மை. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி.